நம்மளை பற்றி ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறான்னா நம்ம செய்கிறத அவன் பார்க்குறாங்கிறதுனால தானே ட்ரோல் பண்ணுறான். இல்லைன்னா அவன் ஏன் ட்ரோல் பண்ண போகிறான்? அப்போ ஏதோ அதில் விஷயம் இருக்குது. அவன் ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு 4 பேர் அது உள்ளே போய் பார்த்துட்டு ஓ இந்த அம்மா சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. எனக்கு அந்த 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா போதும். ஸோ அப்பா வந்து உங்க நாடகத்துக்கு நிறைய பாராட்டு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் கிரிட்டிசைஸ் இல்லை இது நல்லா இல்லை இதை நீங்க மாத்திக்கணும் அந்த மாதிரி மேக்சிமம் அப்பா தான் எங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிட்டிசிசம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் எங்களுக்கு ஆசான். ஸோ அவர் சொல்றத கேட்கணும். ரெண்டாவது அவர் கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுவார். எல்லா நாடகமுமே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா நாடகத்துக்கும் முந்தின நாள் கிராண்ட் ரிஹர்சல்னு ஒன்று நடக்கும். வித் லைட்ஸ் அண்ட் சவுண்ட் எல்லாமே பக்காவாக அடுத்த நாள் எப்படி பண்ண போகிறோமோ ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கிராண்டுக்கு வந்துடுவார், வந்தே ஆகணும். நான் வச்ச ரூல் அது, என்னை விட சுரேஷ்வர் வச்ச ரூல். சார் தயவுசெய்து வந்துருங்க கிராண்டுக்குன்றவார். வந்து அதில் பார்த்து கரெக்ஷன்ஸ், நடுவில் ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 தடவை வருவார், கரெக்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்றுவார். பட் அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கும் பாருங்க இம்பேக்ட். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது இப்போ நாங்களுமே அவர் பண்ணுறதை பார்த்து பார்த்து கற்றுக்குறோம். பட் அட் த சேம் டைம் அவர் அதை கொண்டாந்து அதை சொல்லி கொடுக்கும்போது இல்லை, இட் வில் ஹாவ் இட்ஸ் இம்பேக்ட். சொல்லுவார், பார்த்தியா நான் சொன்னேன், பார்த்தியா ஒர்க் அவுட் ஆச்சா, இதை கட் பண்ணு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறதெல்லாம்.